டெய்லி ரிமைண்டராக போட்டேன். என்ன அப்படி பேசினார் என்றால், இந்த உலகத்தில் தப்பு செய்கிற மனிதர்கள் அதிகமாக வேலை செய்கிறார்கள், நல்ல மனிதர்கள் ரொம்ப சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் அப்படின்றத. இப்போ இந்த உலகம் ரொம்ப மோசமாக இருப்பதற்கான காரணம், தப்பு செய்கிறவங்க ஆக்டிவாக இருக்கிறாங்க, தவறு செய்கிறவர்கள் நிறைய வேலை செய்கிறாங்க. ஆனால் நல்லவங்க ரொம்ப குறைவாக வேலை செய்கிறார்கள். எனவே தான் இந்த உலகத்தில் தீமை அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை நல்லது பண்ணுகிறவர்கள், நல்லவர்கள் கொஞ்சம் உற்சாகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தேசம் மாறும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அப்பொழுதுதான் யோசித்தேன், நம்ம எவ்வளவு காரியங்கள் இன்னும் செய்ய வேண்டியிருக்கிறது. பிசாசை குறித்து சொல்லுவாங்க, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல அவன் ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது. பிசாசு ரெஸ்ட்டே எடுக்க மாட்டான். அதே போல் நிறைய மனிதர்களை பார்க்குறேன், தப்பு செய்கிறவங்க அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்க, அவ்வளோ வேலைகள் செய்கிறாங்க. ஒரு தவறு செய்கிற மனிதனுக்கு இருக்கிற அந்த கமிட்மெண்ட் சில நேரங்களில் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற நமக்கு இருக்க மாட்டேங்கிறது. ஹல்லேலூயா. எனவே தான் அவங்க நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் தவறாக செய்து கொண்டே இருக்கிறாங்க. நம்ம பார்த்து வேடிக்கை தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆமீன். நல்லவங்கள்ட்ட உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? தப்பு நடந்துச்சுன்னா அதுவும் கண்டும் காணாதது போல் நம்ம போயிடுவோம். நிறைய விஷயங்களை நமக்கு எதுக்கு இந்த வன்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நேற்று தினத்தில் என்னோடு பேசின ஒரு விஷயம் அதுதான், நம்ம தீமையை தீமையினால் வெல்ல முடியாது, தீமையை நன்மையினால் தான் வெல்ல முடியும். அல்லேலூயா. எனவே எவ்வளவுக்கு அதிகமாக இந்த உலகத்தில் தீமைகள் நடக்கிறதோ அவ்வளோக்கு அதிகமாக நம்ம நன்மையை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம். ஆமேன். எவ்வளோக்கு அதிகமாய் நம்ம மேலே வெறுப்பு திணிக்கப்படுகிறதோ அவ்வளோக்கு அதிகமாக நம்ம அன்பை காட்ட வேண்டும். அல்லேலூயா. எனவே இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை அதுதான். ஆண்டவர் வேதனையோடு சொல்கிற ஒரு விஷயம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன், அதை வைத்து நான் பேசுகிறேன். ஏசாயா 5வது அதிகாரத்தில் 22வது வசனம், சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாய் இருக்கிறார்களாம். அப்போது எதற்கு வீரராக இருக்கிறாங்க அந்த ஜனங்கள்? நான் காமனாக சொல்கிறேன், மதுபானம் சாராயம் இருக்குது, தப்பு செய்கிறதுக்கு வீரராக இருக்கிறாங்களாம், தப்பு பண்ணுறதுக்கு பயங்கரமான ஆட்களாக இருக்கிறாங்க. ஆனால் நல்லது பண்ணதுக்கு எதுவுமே தெரியாதவங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் உலகத்தில் 2 விஷயங்கள் போராடி கொண்டிருக்கிறது. தேவன் ஒரு சைடு நமக்காக போராடி கொண்டிருக்கிறார், இன்னொரு சைடு பிசாசு அவனும் ஒரு சைடு போராடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம யார் சைடு நிற்க போகிறோங்கிறது நம்முடைய கேள்வி. நான் எப்போவுமே வசனத்தை தேவன்கிட்ட தியானிச்சுட்டு வரும்போது அப்படியே நான் மறந்துடுவேன், எல்லாத்தையுமே பிளாங்காக விட்டுட்டு ஆண்டோடைய சந்தையில் வரும்போது, ஆண்டவரே என்னுடைய சுயத்தில் நான் ஒன்றுமே பேசக்கூடாது. சில நேரத்தில் என்னுடைய அபிப்பிராயத்திலிருந்தோ என்னுடைய கருத்துக்களையும் நான் ஒரு நாளும் சொல்லிடவே கூடாது. ஆண்டவரே, நீங்கள் என் மூலமாய் வெளிப்படுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்டேஜில் ஏறி நிற்கும்போது நான் எதெல்லாம் நான் தியானிச்சனோ அதெல்லாம் மறந்துட்டு பிளாங்காக தான் நிற்பேன். இந்த இடத்துல கர்த்தர் என் மூலமாக என்ன பேச வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறாரோ அதை அவர் பேசட்டும். அல்லேலூயா. ஒரு விஷயம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நீர் எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அது நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே, இன்னைக்கு இந்த சங்கீதத்தில் வாசித்தது போல, அப்பா, ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு, வழியை மாற்றுகிறவனுக்கு என் வழியை தெரிவிப்பேன், தன்னுடைய பாவங்களை மாற்றுகிறவனுக்கு, தன்னுடைய தவறான வழியிலிருந்து சரியான வழியை மாற்ற முயற்சிக்கிறவனுக்கு என் பாதையை செவைப்படுத்துவன், அவனுக்கு வழியை காட்டுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இன்னைக்கும் நீர் எங்களுக்கு ஒரு வழியை காட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செவையான பாதையில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கும் பிதாவின் ஆவியானவர் பேசுகிறார் என்ற வார்த்தையின்படியாக நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு சர்ச்சில் மெசேஜ் போகிறதுக்கு முன்னதாக அந்த பாஸ்டர் என் கையில் மைக்கை கொடுத்துட்டு ஒரு விஷயத்த சொன்னார். டோன்ட் ஸ்பீக் எனிதிங் கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னார். மைக்கை கொடுக்கும்போதே இப்படி சொல்லி கொடுத்தாரு, எதையுமே கான்ட்ரவர்ஷியலாக ஏதாவது பேசிடாதீங்க, ஜனங்களுக்கு ஏதாவது கான்ட்ரவர்ஷியாக நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு அந்த சர்ச்சில் மெசேஜ் கொடுக்கும்போது அப்போ எனக்கு அந்த டைமில் யோசனை வந்தது என்னென்னா, பைபிளில் ஜீசஸ் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு பர்சன், பவுல் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு பர்சன். நம்ம இன்றைக்கி எடுத்து வச்சுக்கிறோம். அன்றைக்கி ஏசப்பா போய் பிரசங்கம் பண்ணும்போது ஏசப்பா பேசினது நிறைய பேருக்கு அது கான்ட்ரவர்ஷியாக தான் இருந்துச்சு. பவுல் பிரசங்கித்தது நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருந்தது. எனவே நம்ம சர்ச்சில் பேசும்போதோ கர்த்தர் நம்மோடு பேசும்போதோ அது அவங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவசியம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் ஏசப்பா பேசினது நிறைய பேருக்கு இடரலாக இருந்தது. அவர் பேசின விஷயங்களை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பவுல் பேசினதும் அப்படிதான். அல்லேலூயா. அதான் பெஸ்து சொல்கிறார், பவுலே நீ பிதற்றுகிறாய், நீ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு.
அப்போ இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் சில மனிதருக்கு அது பைத்தியமாய் தோன்றும், சில மனிதருக்கு அது கான்ட்ரவர்ஷியலாக தோன்றும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவபலனாக இருக்கும். ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம போராட வேண்டியது அவசியமாக இருக்குதுங்க. தீமைக்கு எதிராக போராட வேண்டும். நம்ம போராடணுன்னே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம எதிரிகளாய் மாறிடக்கூடாது. இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம மனிதர்களை எதிரிகளாக பார்க்குறோம். வேற்று மதத்தினரை இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவர்களை அவங்க எதிரிகளாக பார்க்குறோம். அது போராட்டம் கிடையாதுங்க. நமக்கு போராட்டம் மனிதர்களோட இரத்தத்தோட கிடையாது. நமக்கு போராட்டம் வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனைகள். நமக்கு இருக்கிற போராட்டம் ஐடியாலஜி மேலே தான் நமக்கு போராட்டம். இன்றைக்கி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம எதற்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கோம்னா ஐடியாஸ். இந்த உலகத்தில் நிறைய ஐடியாஸ் இருக்குது, தப்பான ஐடியாஸ். இதுக்கு விரோதமாக தான் இன்றைய காலகட்டத்தில் நம்ம அதிகமாக போராட வேண்டியது இருக்கிறது. நமக்கு ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஓக் கல்ச்சர் தெரியும். ஸோ அது ஒரு ஐடியாலஜி. இந்த ஐடியாலஜிக்கு விரோதமாக நம்ம போராட வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம உலகத்தில் நிறையா போராட வேண்டியது இருக்கிறது. எனவே நம்ம இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வோம். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, என் சங்கீதம் 139 ஒரு வசனம் இருக்குது, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜெபத்தை நம்ம பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் என்கிட்ட குறைவாக இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு விஷயம் என்கிட்ட மாற்றிக்கொள்ள வேண்டுமா இருந்துச்சுன்னா அதை எனக்கு ரிவீல் பண்ணுங்கள், எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு கரெக்டான வழியில் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கி பவுலை குறித்து பார்க்கும்போது, பவுல் எனக்கு எப்போவுமே பவுலை குறித்து வாசித்தேன்னா இல்லை பவுலை தியானித்தேன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக மாறும். ஏனென்றால் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்காக ஓடி மரித்த ஒரு தேவ மனிதன். ஹல்லேலூயா. பவுலை நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ரொம்ப தவறான மனிதனாக நம்ம சித்தரிப்போம். ஆனால் உண்மை என்னவென்றால், பவுல் தான் கற்றுக்கொண்ட சத்தியத்தில் உண்மையாக இருந்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்துச்சோ அதில் உண்மையாக இருந்தார். அவன் தேவ மேலே பக்தியாக இருந்ததுனால தான் சபையை துன்பப்படுத்தினான். ஹல்லேலூயா. அவன் செஞ்சது கரெக்டுன்னு நினச்சான். அவர் செய்கிறது கரெக்டுன்னு நினச்சி தான் ஒவ்வொரு சபையாய் போய் துன்பப்படுத்திட்டு இருந்தார். அவர் தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக எதுவும் பண்ணலை. அவருடைய மனசாட்சிக்கு எதுன்னு சரின்னு தோணுச்சோ, அவனுக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சோ அதை அவர் நேர்த்தியாய் செய்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குற ஒரு விஷயம் அதுதான். பவுல் ஆண்டவர் ஓடிட்டே இருந்தார். ஒரு டைமில் ஓடிட்டே இருப்பார், இங்கே ஓடுவார் அங்கே ஓடுவார். அண்ணன் அழகாக நேற்றுன்னு சொன்னாங்க, பவுல் எப்போ பார்த்தாலும் அவரால் ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. நான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, திடீர்னு எங்கேயாவது தூக்கி ஜெயிலில் தூக்கி போட்டுருவார். அப்போயாவது அவன் அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக ஜெயிலில் தூக்கி போட்டுருவார். ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்த உலகம் நம்ம ரொம்ப பிஸியாகவே வச்சிட்ருக்கு. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கே தெரியாமல் இந்த ஐடியாஸ் நம்ம மைண்டுக்கு வந்துட்டு. ஈவன் சர்ச்சஸில் கூட ப்ரீச் பண்ணுறாங்க. என்ன ப்ரீச் பண்ணுறாங்கன்னு, எப்பவும் பிஸியாக இரு, நீ சும்மா இருக்காத, எப்பவும் பிஸியாக இருங்கிறத சர்ச்லேயே ப்ரீச் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது இந்த ஒரு ஐடியாவுக்கு நான் எதிரானவன். ஏன் சொல்கிறேன்னா, பிசாசு நம்ம எப்போவுமே நம்முடைய மைண்டை பிஸியாக வச்சுக்கணுன்னே யோசிப்பான். பிஸியாக இருக்கிறோம், நம்முடைய மைண்டு ரொம்ப பிஸியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம தேவனை பற்றி யோசிக்கிறதுக்கு நேரமே இருக்காது, நம்ம ஆண்டவரை பற்றி யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. உலகம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த நியூஸ் சேனலில் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம கேட்போம். இந்த உலகம் நமக்கு என்ன நியூஸை தருதோ அதை பார்த்து தான் ஓடிக்கொண்டே இருப்போமே தவிர சுயமாக யாராலும் யோசிக்கவே முடியாது. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும் சரி, நியூஸ் சேனலாக இருக்கட்டும் சரி, உண்மையை சொல்லுகிறவர்கள் யாருமே கிடையாது. எல்லாமே ஒரு ப்ரொபகண்டாக அவங்க பரப்புகிறாங்க, ஒரு அஜெண்டா வச்சுருக்கிறாங்க. இதை தான் அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறோம். இன்றைக்கி ட்ரம்ப் நல்லவர் அப்படின்னு ஒரு 10 பேர் சொன்னாங்கன்னா நம்ம அதை தான் நம்புவோம். இன்றைக்கி இவங்க ரொம்ப மோசமானவங்கன்னு ஒரு நல்லவனை சொன்னால் அதை தான் நம்ம நம்புவோம். அப்போது நம்மெல்லாம் இந்த உலகம் வரையறுக்க வைத்திருக்கிற அந்த விஷயத்தில் தான் நம்ம ஓடிட்டுருக்கிறோம். உட்கார்ந்து யோசிப்பதற்கோ சுயமாய் சிந்திப்பதற்கோ எது கரெக்டு எது தப்புன்னு உட்கார்ந்து முடிவெடுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா. எனவே தான் பிசாசு நம்ம மைண்டை எப்போவுமே பிஸியாக வச்சு நம்ம சரியான விஷயங்களை யோசிக்க விடாமல் நம்மளை ஒரு லூப் ஹோல் மாதிரி சுற்றி ஓட வைக்கிற ஒரே ஒரு சம்பவத்தை பைபிள்லேருந்து நம்ம வாசிப்போம். நல்லா தெரிந்த ஒரு விஷயம்தான். யாத்ராகமத்தில் 5வது அதிகாரம். இது கொஞ்சம் நிறைய வாசிக்க வேண்டிய, யாராவது எடுத்து வச்சுட்டு வாசிங்க. யாத்ராகமம் 5வது அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து வாசிங்க. சொல்லுகிறார்கள் என்றார்கள். வாசிங்கண்ணா.
நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போகவிடுவதில்லை என்றார். ஓகே, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வருவதற்காக தேவன் மோசே அனுப்புகிறார். மோசே போய் பார்வோன்ட்ட கேட்கிறார், எங்கள் ஜனங்களை ஆராதனை செய்யும்படி என்னை அனுப்பிவிடுங்கிறாரு. அப்போ பார்வோன்ன சொல்கிறான், கர்த்தரையும் அறியும், அவர் சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு நான் யாருப்பா அப்படின்ட்டாரு. என்ன செய்கிறாருன்னா, 4வது வசனத்தை வாசிங்க. 4வது வசனம். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு களையப்படுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றார். 5வது வசனம். பின்னும் பார்வோன், தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாக இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்குகிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்றாருன்னா, உன் வேலை என்ன? சுமை சுமக்கணும், அதை போய் செய் அப்படிங்கிறார். எதற்காக அதை நான் சொல்ல வந்தேன்னா, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தில் தான் நம்ம ஓட வேண்டும். அல்லேலூயா. அந்த நோக்கத்தை நம்ம அறிய விடாமல் தடுப்பது தான் பிசாசுடைய முக்கியமான வேலை. ஃபாதர் பாடினதில் எனக்கு ஒரே ஒரு அவருக்கு எனக்கு ஒத்துப்போகாத ஒரு விஷயம் தான். அவர் பாடுவார், ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மைண்ட் என்னென்னா, ஒரு டைமில் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சிட்ருப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எதை செய்ய வேண்டும் என்கிற தெளிவான சிந்தை நமக்கு வேண்டும். அல்லேலூயா. எதையாவது செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. பிசாசு அதுதான், நம்ம எதையாவது செய்ய வச்சு நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் எதை கரெக்டாக செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆமென். இதனால தான் நம்மளால் சரியான நேரத்தில் தீமைக்கு எதிராக போராட முடியவில்லை. நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. தீமைக்கு எதிராக நம்மளால் நிற்க முடியவில்லை. இந்த இடத்துல பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் பிஸியாகவே வச்சிருக்கிறான். சுமை சுமக்கிற வேலையை வச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ ஆண்டவரை ஆராதிக்க போகணும்னு சொன்னோடனே அவன் என்ன செய்கிறான்னா, இதுக்கு முன்னாடி செஞ்சதை விட எக்ஸ்ட்ரா வேலை வர கொடுக்குறார். இன்னும் பிஸியாகிறான். அவங்கள யோசிக்க விடுறதுக்கே டைம் இல்லை, அவங்கள சிந்திக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் கொடுக்கல. வேலையை வருத்தி வாழ்நாள் முழுவதும் அவங்கள வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன வேலை அவங்க செஞ்சாங்களாம்? சுமை சுமக்கிற வேலை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எதை சுமந்து வர சொல்லியிருக்கிறார்? சிலுவையை. வெறும் சிலுவை இல்லை, அவனவன் தன் சிலுவையை. அல்லேலூயா. நமக்கு சிலுவையை சுமக்க வேண்டிய வேலை இருக்கிறது. ஆனால் பிசாசு நமக்கு வேற ஒரு சுமையை கொடுத்து அதையே யோசிக்க வச்சுட்டு இருக்கான். அல்லேலூயா. நம்மை குறித்து ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் நமக்கு நேரம் கொடுப்பதே இல்லை. அதை உட்கார்ந்து சிந்திப்பதற்கோ அதற்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கோ பிசாசு நமக்கு நேரம் தருவதே கிடையாது. இன்றைக்கி உலக மனிதர்களையும் சேர்த்துக்கொள்ளலாம். நம்முடைய மைண்டை எப்போவுமே பிஸியாக வச்சு நம்முடைய வேலை கொடுத்து கர்த்தருடைய சந்தியில் உட்கார்ந்து நமக்கான விஷயத்தை நம்மளால் தெரிந்து கொள்ள போகிறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கல. பாருங்க, இன்னும் வருத்தப்படுத்துகிறான். அப்போது ஜனங்கள் இன்னும் கர்த்தருக்கு மேலே வெறுப்பு வருது. அவங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கலை, இன்னும் வெறுப்பு வருது, இன்னும் பின்வாங்கி போகிறாங்க, இன்னும் சிதறி போகிறாங்க. அவங்க அந்த வைக்கோலை தேடுவதற்கு எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்களாம். நீங்கள் ஆரோனும் மோசையும் வரும்போது 29 4:29 வாசிங்களா. 4:29. மோசையும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் கூடி வர செய்தார்கள். மோசை போனோன்னு எல்லாத்தையும் கூடி வர செய்கிறான். ஆனால் பிசாசு எல்லாத்தையும் சிதறடிக்கிறான். நீ எல்லா இடத்துக்கும் போ. மூப்பர்கள் கூடி அடுத்து என்ன செஞ்சாங்களாம்? ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படுகிற உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். ஸோ இப்படி கூடியிருந்தவர்களை பிசாசு சிதறடிக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம சேர விடாமல், ஆண்டவரை ஆராதிக்க விடாமல், கர்த்தருடைய திட்டத்திற்குள் நம்மை கொண்டு வர விடாமல் பிசாசு நம்மை சிதறடிக்கிறான். நம்மளுடைய மைண்டை பிஸியாக்குறான். கர்த்தரை பற்றி யோசிக்கிறதுக்கே நமக்கு டைம் கொடுக்கறதே இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் நம்மகிட்ட சொல்கிற விஷயம், அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கி இந்த உலகத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டுங்க. உண்மையாகவே இந்த உலகத்தில் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன், தேவையற்ற சுமைகளை நம்ம சுமக்க வேண்டாம். எபிரேயர் 12:12ஆம் அதிகாரத்தில் தான் சொல்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவும் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்குன்னா, பாவமான யாவையும் பாரமான எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு. அப்போது நம்முடைய முதுகில் தேவையில்லாத சுமையை பிசாசு தூக்கி வச்சிருக்கிறான். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, தேவன் நமக்கு வைத்திருக்கிற நம்முடைய சிலுவையை நம்மளால் தூக்க முடியலை. அல்லேலூயா. நம்முடைய நோக்கத்தை இந்த உலகத்தில் எனக்கு இந்த உலகத்தில் மரித்தவர்களை குறித்து யோசிக்கும் போது எனக்கு எது ரொம்ப கஷ்டப்படுத்தும்னா, அவங்க மரிச்சிட்டாங்களே இல்லை, நிறைய பேர் தன்னுடைய நோக்கத்தையே புரிந்து கொள்ளாமல் மரித்து விட்டார்கள்ங்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
இவங்க தங்களுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமலே போயிட்டாங்களே, கர்த்தர் இவங்களுக்குன்னு வச்சிருந்த திட்டத்தை அறிந்து கொள்ளாமலே போயிட்டாங்களேன்னு ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கும்போது இந்த ஏக்கம் நமக்கு இருக்கணுங்க. இவங்க கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்தார்களா? இவங்க கர்த்தருடைய திட்டத்தை புரிந்து கொண்டார்களா? இதுதான் நம்முடைய ஊழியம். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஏசாயா 5வது அதிகாரத்தில் அந்த வசனம் வாசித்து தெரியுமா? குடிப்பதற்கு பராக்கிரமசாலிகள், சாராயத்தை கலந்து வைக்கிறதுக்கு வீரராக இருக்கிறாங்களாம். ஸோ அந்த வசனத்தெல்லாம் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி மேலே ஒரு வசனத்தை சொல்வார். என்ன சொல்வார்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போகிறார்கள். அப்போது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? லேக் ஆஃப் நாலேஜ். தேவனை பற்றிய அறிவு இல்லை, தேவ திட்டத்தை பற்றிய ஞானம் நமக்கு இல்லை. நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கு என்ன பிளான் வச்சுருக்கிறாரு, தேவன் என்ன விரும்புகிறாருங்கிறதை குறித்து ஞானம் நமக்கு இல்லைங்க. நம்மளை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. நம்மளை ரொம்ப முக்கியமான பங்கு அதில் கிறிஸ்தவர்களுக்கும் சபைகளுக்கும் உண்டு. நம்ம பின்வாங்கி போகிறதுக்கு சர்ச்சை விட்டு வெளியே போக வேண்டாம். சர்ச்சுக்களை உட்காந்துட்டே பின்வாங்கி போகலாம். சர்ச்சுக்களை உட்கார்ந்துருக்கிறவங்கெல்லாம் கர்த்தரை அறிந்தவர்களோ இல்லை கர்த்தரை பின்பற்றுகிறவர்களோன்ற அர்த்தம் கிடையாது. இருக்கிறதுலே ஆண்டவரை விட்டு விலகி போனவர்கள் நிறைய பேர் சர்ச்சுக்களை தான் உட்காந்துருக்கிறாங்க. இன்றைக்கி பிசாசு அப்படி நம்மளுடைய மனதை சுமையினால், தேவையற்ற பாரங்களினால் நிரப்பி தேவனை தேடுகிறதற்கே நேரம் இல்லாமல் செய்து விட்டான். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க ஆண்டவர் வந்தாராம், ஒருத்தரையும் காணவில்லையா. அல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறேன், தேவையற்ற பாரங்கள், தேவையற்ற சுமைகளை நம்ம சுமக்க வேண்டாம். நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு சிலுவை. அந்த சிலுவையிலும் பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய பேர் மற்றவர்களுடைய சிலுவையும் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்க. வசனம் தெளிவாக சொல்கிறது, அவனவன் தன் சிலுவையை, இயேசுவின் சிலுவையை சீரேனே ஊரானாகிய அந்த சீமோன் சற்று நேரம் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணார். ஆனால் எல்லா நேரமும் நம்ம தூக்கிட்டு போக முடியாதுங்க. அல்லேலூயா. அடுத்தவங்க சிலுவையை தூக்குறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் காலம் ஃபுல்லாக அவங்க சிலுவையை நம்ம தோளில் தூக்கிட்டு போக முடியாது. அல்லேலூயா. எனக்கு புரிந்து கொள்ளுங்க, இந்த வாழ்க்கை முடியும் போது கர்த்தர் நம்மகிட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? உன் வேலையை நீ செஞ்சு முடிச்சியா? நம்ம அடுத்தவர்கள் வேலையை செய்யலாம், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அடுத்தவங்களுடைய சிலுவையை சுமக்கலாம். ஆனால் இறுதியில் கர்த்தர் நம்மகிட்ட கேட்க போகிற கேள்வி, நம்முடைய சிலுவையை நம்ம சுமந்தோமா? நம்முடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்றினோமா? ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஏனென்றால் நான் இந்த தவறை நிறைய நேரம் செய்ததுனால இன்றைக்கி நான் தெளிவாக சொல்கிறேன். என்னுடைய ஊழியத்தையோ எனக்கு கொடுத்த பொறுப்பையோ நான் நிறைய நேரம் மறந்துட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் நிறைய நேரம் என்னுடைய நோக்கத்தை இழந்து விட்டேன். இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம ஊழியத்தின் மூலமாக நிறைய பேரை ரட்சிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அதை புரிந்து கொண்டோம் என்றால், நாம் அதை அறிந்து கொண்டோம் என்றால், நம் கையை கொண்டு ஆண்டவர் நிறைய பேரை ரட்சிப்பார். ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் யோசேப்பை குறித்து ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். யோசேப்பின் சரித்திரம், யோசேப்பின் கதையும் தான் நம்ம வாசிப்போம். ஆக்சுவலி அது யோசேப்பின் கதையும் கிடையாது, யோசேப்பின் சரித்திரமும் கிடையாது. நம்ம யோசேப்பு தான் அதில் ஹீரோவாக இருக்கிறாரு. தேவன் அந்த இடத்துல யோசேப்பை உயர்த்தினதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வரப்போகிறது. அந்த இடத்துல மெயின் ஈவெண்ட் யோசேப்பு உயர்த்தப்பட்டது கிடையாது, அந்த பஞ்சம். இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகிறது. அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷன் வேணும். அல்லேலூயா. அதற்காக தான் அவர் யோசேப்பை சூஸ் பண்ணார். யோசேப்பை சூஸ் பண்ணி பஞ்சத்தை தேவன் வர வைக்கல, ஒரு பஞ்சம் வரப்போகிறதுனால தான் யோசேப்பை சூஸ் பண்ணார். அல்லேலூயா. இதே போல் நம்மை சூஸ் பண்ணதுக்கான காரணம், நம்ம செய்ய வேண்டிய ஒரு பெரிய ஒரு வேலை பின்னாடி இருக்கிறது. அந்த வேலையை செய்வதற்காக தான் நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம நிறைய டைம் யோசேப்பை உயர்த்தினார் நம்ம பேசுகிறோம், யோசேப்பை ஆசீர்வதித்தார் என்று பேசுகிறோம். ஆனால் மறந்து போகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தேவன் யோசேப்பை மட்டும் அந்த இடத்துல யோசிக்கலை. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அழிந்து போகிறதை யோசித்து தான் யோசேப்பை ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில் அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் தான் இருந்தாங்க. யோசேப்பு என்பவன் ஒரு மனிதன் தான். ஸோ நம்ம யோசேப்பை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த விஷயங்களை நம்ம மறந்து விடுகிறோம். இஸ்ரவேல் தேசம் அழிந்திடக்கூடாது என்பதற்காக தான் யோசேப்பை முன்பதாகவே எகிப்துக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் என்னென்னா, ஊழியத்தில் வரைய பெரிய பிரச்சனை ஃபோக்கஸ் எல்லாம் நம்ம மேலே இருக்கும், ஊழியக்காரங்க மேலே, பாஸ்டர்ஸ் மேலே இருக்கும். நம்ம ஊழியருக்கு டைரக்டான மீனிங் வேலைக்காரங்க. ஸோ ஆண்டவருடைய ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? அழிந்து போகிற ஜனங்கள். ஸோ நம்மளும் அதே ஃபோக்கஸோடு தான் இருக்கிறோம். இட்ஸ் நாட் அபவுட் மீ, என்னை பற்றியது கிடையாது, ஊழியர்களை பற்றி கிடையாது, அழிந்து போகிற ஜனங்களை பற்றியது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம கொஞ்சம் சீரியஸாக இருந்தால் ஆக வேண்டும். ஆமென். ஊழியம் என்பது அழிந்து போகிற, அதாவது சாக போகிற ஒருத்தனை காப்பாற்றி கொண்டு வருவது தான் நம்ம செய்ய போகிற ஒரு ஊழியம். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ சீரியஸாக நம்ம செய்ய வேண்டியது. நான் முதல்ல அதனால தான் ஆரம்பித்தேன்,
கெட்டவங்க ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, கெட்டது பண்ணுறவங்க ரொம்ப கமிட்டடாக இருக்கிறாங்க, தப்பு பண்ணுறவங்க ரொம்ப கமிட்டடாக இருக்காங்க. எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கூலிப்படைன்னு ஒன்று இருக்கும். கொல்றது, அடுத்தவனை கொல்றதுக்காகவே இந்த கூலிப்படையை வச்சுருக்கிறாங்க. ஒரு நாளில் போயிட்டு டக்குன்னு போயிட்டு வெட்டிட்டுலாம் வர மாட்டாங்க. இந்த கூலிப்படை என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஒருத்தனை கொல்றதுக்கு அவன் கூடயே அவனை மாதிரி ஃப்ரெண்டாக பழகிறதுக்குன்னு ஒரு ஆளை செட் பண்ணுவாங்க. அது சில டைம் வருஷக்கணக்காக கூட ஆகும். வருஷக்கணக்காக கூட இருந்து பழகி அவனை நம்ப வச்சு இப்படி எத்தனையோ கொலையை செய்திருக்கிறாங்க. அவன் ஒரு தப்பு பண்ணுறதுக்கு எவ்வளோ யோசிக்கிறான் பாருங்க, எவ்வளோ பிளான் பண்ணுறான், எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறான். ஒரு தப்பு பண்ணுறான், ஒரு கொலை பண்ணுறவன். இன்றைக்கி சார்லி கர்க்கை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. யார் கொண்டான்னு எனக்கு சீரியஸாக தெரியாது. டைலர் ராபின்சன் சொல்கிறாங்க, அது நம்ப முடியுமான்னு தெரில. பட் அதை கொன்னது வந்து ஒரு ஸ்னைப்பர் தான். ஒரு ஸ்னைப்பர் வந்து எவ்வளோ ப்ரெசைஸாக வந்து சுடணும், எவ்வளோ கரெக்டான மூமெண்ட் அவன் சூஸ் பண்ணணும். அப்போ அந்த ஒருத்தனை கொல்றதுக்கு அவன் எவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு மனுஷனுடைய உயிரை எடுப்பதற்கு இவ்வளோ ட்ரைனிங் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது. உயிரை அழிக்கிறவனுக்கு இவ்வளோ ட்ரெயின் எடுக்கிறான்னா, உயிரை கொல்லுகிறவன் இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸாக யூஸ் பண்ணுறான்னா, நம்ம உயிரை காப்பாற்றுகிறவர்கள் நம்ம எவ்வளோ செயல்படணும்னு யோசிச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்மாவை அழிக்க நினைக்கிறவங்க எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஒருத்தனை கொல்லணும், ஒருத்தனை அழிக்கணுங்கிறவன் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறான். அப்போ ஒரு ஆத்மாவை காப்பாற்ற வேண்டும் என்ற நம்ம இன்னும் அதிகமாக ஆக்டிவாக இருக்கணுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போங்கள். ஆமீன் சொல்லுங்களேன். நம்ம இனிமே உட்கார்ந்துருக்கிறதுக்கான நேரம் கிடையாதுங்க. இனிமேலும் நம்மளுடைய சுமைகளை சுமந்து கொண்டிருப்பதற்கான நேரம் இது இல்லை. கொஞ்சம் ஆண்டோடைய யோசனையை யோசிச்சு பார்ப்போம். நம்மளாம் நிறைய இந்த இடத்துல எத்தனை பேர் கண்ணீர் வடிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் எல்லாரும் கையை உயர்த்தும். எத்தனை பேர் உங்கள் லைஃப்பை நினச்சி கண்ணீர் வடிச்சிங்க, நீங்கள் இழந்ததை நினச்சி கண்ணீர் வடிச்சிங்க, எத்தனை பேர் நீங்கள் ஃபீல் பண்ணி கண்ணீர், எல்லாரும் கையை தூக்கும். ஆனால் எத்தனை பேர் உண்மையாகவே ஏசப்பா கவலைப்படுறாருன்னு நினச்சி கண்ணீர் வடிச்சிங்கன்னு கேட்டால் எத்தனை பேரால் கையை உயர்த்த முடியும்னு தெரியல. உண்மையாகவே அவர் கவலையோடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் இறந்து போகும்போதும் ஒரு மனிதன் கெட்டு போகும்போதும் தேவன் கவலைப்படுகிறார். ரட்சிக்கப்படுகிற ஒரு மனிதன் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்றால், கெட்டு போகிற ஒரு மனிதன் நிமித்தம் எவ்வளோ துக்கம் உண்டாயிருக்கும். அப்போது அவர் என்ன நினைக்கிறாரோ அதே தாட் எனக்கு வேணுங்க. ஹல்லேலூயா. மினிஸ்ட்ரி இஸ் நாட் அ ஜோக். இன்றைக்கி இந்த இடத்துல இது நம்ம கட்டின பில்டிங் கிடையாது, இதெல்லாம் நம்ம செஞ்சது கிடையாது. அதே போல் தான் இந்த ஊழியம் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல ப்ரீச் பண்ணுறோம், சாங் பாடுறோம், மியூசிக் ப்ளே பண்ணுறோம், சர்ச்சஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம உருவாக்கினது கிடையாது. எத்தனையோ மிஷனரிஸ் அவங்களுடைய இரத்தத்தின் மேலே நின்று நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ ஜனங்கள் இந்த இடத்துல நம்ம வரணுங்கிறதுக்காக, இந்த சொஃபஸ்டிகேட்டட் கிறிஸ்டியன் லைஃப் நம்ம வாழணுங்கிறதுக்காக எத்தனை பேர் மரிச்சிருக்கிறாங்க. ராபர்ட் கால்டுவெல் எல்லாருக்குமே தெரியும். நம்ம இங்கிலீஷ் நம்மளை வந்து ஆளுகை செய்யும்போது ஒரு சைடு இங்கிலீஷ் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனங்களை வந்து அடிக்கிறாங்க, கொல்றாங்க, பெண்களை தப்பாக ட்ரீட் பண்ணுறாங்க, அதிகாரத்தை அப்யூஸ் பண்ணுறாங்க, ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு சைடு அதே வெள்ளை மிஷினரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ராபர்ட் கால்வெல் குறித்து தொப்பியில் கூழ் வாங்கி குடிப்பார், ஒவ்வொரு வீடாக பிச்சை எடுத்து. அவருக்கு சொத்து இருந்திருக்கும், அவர் நல்ல ஒரு வாழ்க்கை வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். சீகன் பால் தன்னுடைய பிள்ளைகளை கடலில் மறித்து தூக்கி போட்டார். இவங்கெல்லாம் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். இவங்களுக்கு இங்கே வந்து சுவிசேஷம் சொல்லுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தேவ மனிதர்கள் தங்களுடைய வேலையை விட்டு, தங்களுடைய குடும்பத்தை விட்டு, தங்களுடைய சொத்தை இழந்து இவ்வளவு அவமானங்களை பட்டு நம்ம கையில் கிடைத்தது தான் இந்த சுவிசேஷம். ஹல்லேலூயா. இப்போ அவங்க அன்னைக்கு ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போது அவங்க ஒரு தரிசனத்தோடு இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு ஹிந்து காலேஜில் ஒரு காலேஜ் உருவாயிருக்குங்களா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னைக்கோ அவங்க வந்து விதைத்த அந்த கிறிஸ்தவ சுவிசேஷம் இன்றைக்கி பரவி சம்மந்தம் இல்லாத என்னையும் உங்களையும் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது இன்றைக்கும் நம்ம காலத்தின் கட்டாயத்தை உணர்ந்தவர்களாய் நம்மளுடைய பங்கை நம்ம செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்களேன். இதில் பிரச்சனை என்னென்னா, நம்ம ஊழியம் பண்ணோன்னே நமக்கு எல்லாத்துக்கும் உற்சாகம் வந்துடும், எல்லாம் புறப்பட்டு பொங்கல்னு நம்ம போயிடுவோம். புறப்பட்டு பொங்கல் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா கொஞ்சம் உட்கார வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வசனம் மார்க் 3:4 சொல்கிறாரு, 12 பேரை சூஸ் பண்ணி அவர்களை பிரசங்கம் பண்ணும்படியாக அனுப்புனாராம். நம்ம வந்து அனுப்பப்படணுங்க, ஆண்டவரால் அனுப்பப்படணும். அனுப்பப்படணும்னா முதல்ல அவர்கிட்ட உட்காரணும். அவர்கிட்ட உட்கார்ந்தாதான் அவர் நம்மை அனுப்புவார். இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஊழியம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும், ஓடணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஓடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உட்காருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உட்கார்ந்த பிறகு கர்த்தர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவார்.
தூண்டி விடுவார், உங்களை அனுப்புவார், நீ போ அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு நிலை வர்ற வரைக்கும் நம்ம உட்கார்ந்து இருக்கணும். ஒரு ஆமேன் சத்தமாக சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஊழியம் செய்யும்போது திரளான ஜனங்களை ஆண்டவர் நமக்கென்று ஆதாயமாய் கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு உணர்வோடு, ஆண்டவர் ஏன் ஆண்டவர் இன்னும் நீங்கள் என்ன அனுப்பலை? இது எத்தனை நாள் இந்த கேள்வி நம்ம கேட்குறோம். ஏன் ஆண்டவரை நீங்கள் இன்னும் பயன்படுத்தலை? ஏன் ஆண்டவர் இன்னும் நீங்கள் பயன்படுத்தாமல் வச்சுருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட உட்காந்து அவர் வந்து கேட்டுக்கிட்டே நச்சரிச்சுட்டே இருக்கணும். ஆண்டவர் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அனுப்பிவிடா, நீ போயிட்டு வா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம மாறுவோம். நான் அப்படி மாறும்போது என்ன ஆகும்னா, கடைசியில் நான் சொன்னேன் தெரியுமா, கெட்டவர்கள் மெஜாரிட்டியாக இருக்காங்க. இப்போது இந்த நிலை மாறி நல்லவர்கள் மெஜாரிட்டியாக வரணுங்க. ஆமென். இந்த உலகம் ஈவில் ஆர் குட்டுன்னு கேட்டால் ஈவில் தான். இப்போ இந்த நிலைமை மாறி உலகம் ஒரு சந்தோஷமான ஒரு இடமாக மாற வேண்டும். அதற்காக தான் தேவன் இந்த இடத்துல நம்ம ஊழியக்காரராக தெரிந்து வடிச்சிருக்கிறார். இன்றைக்கி நம்ம தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், மாநிலங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். உண்மையாக சொல்லணும்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, நீங்கள் ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர் எடுத்து ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு கொலையை நீங்கள் கேள்விப்படலாம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கொலைகள். நம்ம ஜெபம் பண்ணும்போது, நம்ம மாறும்போது இந்த நிலைமை மாற வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு கிரைம் ரேட் வந்து குறையணும் நம்ம தேசத்தில். இவ்வளோ கொலை நடந்துச்சுங்க, இப்போ கம்மியாச்சுங்க. இவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடந்துச்சுங்க, இப்போ நடக்கிறது இல்லைங்க. இதுதான் கிறிஸ்தவத்தின் வெற்றி. ஹல்லேலூயா. நம்ம தேசம் அமைதியுள்ள தேசமாக இருக்கணும். தாவீது ஆட்சி செய்து முடித்த பிறகு சாலமோனுடைய நாட்களில் தேசம் 40 வருஷம் அமைதியாக இருந்தது. சாலமோனுடைய நாட்களில் தேசம் அமைதியாக இருந்ததுதான். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தேசம் 40 வருஷம் அமைதியாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன், நல்ல தேவ மனிதர்கள் எழும்பும்போது அதாவது இந்த உலகத்தை, இந்த நம்முடைய தேசத்தை ஆட்சி செய்கிறது யார் தெரியுமா? கவர்மெண்ட் கிடையாது, கிறிஸ்தவ தலைவர்கள். இன்றைக்கி தேவன் இந்த தேசத்தை ஆளுகிறதுக்கான பொறுப்பை நம்ம கையில் தான் கொடுத்துருக்கிறார். நம்ம கிறிஸ்தவர்கள் சரியாக இருந்தோம்னா தேசம் சரியாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம தலைவர்களை நிறைய குற்றம் சாட்டுவோம். தலைவர்கள் வந்து ஊழல் பண்ணுறாங்க, தலைவர்கள் சரியில்லைன்னு. ஒரு தேசத்தின் மக்கள் எப்படியோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் தலைவர்களையும் தேவன் தருவார். ஹல்லேலூயா. ஒரு பிரதர் சிஸ்கோ அவர் சொன்ன ஒரு விஷயம் அழகாக எனக்கு நல்லாயிருக்கும். இந்த மேரேஜ் பற்றி அவர் பேசிகிட்டு இருந்தார். நல்ல ஒய்ஃப் வேணும்னு நீ ப்ரேயர் பண்ணனா முதல்ல நீ நல்லவனாக இருக்கணும். நீ நல்லவனாக இருந்தால் தான் உனக்கு ஆண்டவர் நல்ல ஒய்ஃபை தருவார். நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆண்டவர் எனக்கு நல்லது தாங்கன்னா ஆண்டவர் தரமாட்டார். அவளுக்கும் ஆண்டவர் என்ன டிசர்வ்டாக இருக்கணுமோ அதை தான் கொடுப்பார். அதே போல் தான் நம்முடைய தேசத்தில் நல்ல தலைவர்கள் வேணும்னு நம்ம ஜெபம் பண்ணுறோன்னா முதல்ல இந்த ஜனங்கள் நல்லவர்களாக இருக்கணும். அதற்கேற்ற தலைவர்களை தான் தேவன் தருவார். ஹல்லேலூயா. தலைவன் ஒன்றும் வேறு நாட்டிலேருந்துலாம் வரல, நம்மள ஒருத்தர் தான் இங்கே தலைவராக இருக்கிறார். அப்போது நம்மளை தான் அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அப்போ நம்ம தலைவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். அதே போல் கீழே உள்ளவங்களும் மாறணுங்க. அதற்கான பொறுப்பு நம்ம கையில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதற்கான பொறுப்பை கிறிஸ்தவர்களின் கையில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேலையை தான் நம்ம செய்யணும். இந்த தேசத்தை, இந்த சொசைட்டியை மாற்றும்போது இந்த தேசத்தை ஆளுகிறவர்களும் மாறுவார்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம இதை ஒவ்வொரு நாளும் இதை உணர்ந்து நம்ம செயல்படுவோம். காலத்தை நம்ம வீணடிக்க வேண்டாம். இன்றைக்கி சொன்னது போல் பார்வோன் நம்மை பிஸியாகவே வச்சுருக்கிறான். இன்றைக்கி நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ஒரு டிவி சேனலில் ஒரு ப்ரோக்ராமை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணி பார்த்த நாட்கள் உண்டு. இன்றைக்கி எதை பார்க்குறதுனே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி போய் நிற்கிறோம், எந்த ப்ரோக்ராம் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு நம்மளை வந்து நம்முடைய மைண்டை ரொம்ப பிஸியாக வச்சுருக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், போர் அடிக்கிறது ரொம்ப நல்லதான். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி யாருக்காவது போர் அடிக்குதா? பசங்கள் ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா நமக்கு 2 நிமிஷம் கூட நம்மளால் போராக இருக்க முடியாது. டிவி பார்த்துட்டே நம்ம ஃபோனை நோண்டுவோம். ஏன்னா அவ்வளோ ஆக்டிவ். அந்த டிவி பார்க்குறது கூட நமக்கு போதுமானது கிடையாது. நமக்கு ஏதாவது ஒன்று நம்ம ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அமர்ந்திருந்தால் மட்டும்தாங்க அவரை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எந்த பெரிய பாஸ்டர்ஸை பிடிச்சு கேளுங்க, நீங்கள் என்ன இப்படி உயர்ந்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேளுங்க. அவங்க சொல்கிற முதல் வார்த்தை, நான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்தேன்னு தான் சொல்லுவாங்க. ஃபாதரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவர் அதை தான் சொல்லுவார். நான் ஊழியம் பண்ணுறதோட ஆண்டோடைய சந்நிதியில் அதிகமாக அமர்ந்திருப்பேன்னு தான் அவரும் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. எனவே முதல்ல நம்ம அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க பழகுவோம். அவரோடு பேசுவதற்கு அமர்ந்திருப்போம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் கர்த்தருக்காக வேஸ்ட் பண்ணுற டைம் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாதுங்க. நீங்கள் ஆண்டோடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்துருக்கிற நேரங்கள் வேஸ்ட்டு கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு பாட்டுக்கள், உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாததையா அப்படின்னு. அப்போது நம்ம நிறைய டைம் மற்ற விஷயங்களுக்கு நேரம் செலவழிக்கிறோம். ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து உட்காரும்போது அது டைம் வேஸ்ட்டுன்னு நம்ம நினைக்கிறோம். என்றைக்குமே கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் அதை கணக்கில் வச்சுருப்பார். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். எனவே யோசிச்சு பாருங்கள், திங்க் பண்ணுங்கள், உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய வழிகள் என்னங்கிறத கேட்டு புரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக உங்கள் சிலுவையை சுமப்பதற்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் சிலுவை எது ஆண்டவரே?
எனக்கு நீங்கள் வைத்திருக்கிற பிளான் என்னப்பா, எனக்கு நீங்கள் வைத்திருக்கிற பர்பஸ் என்னப்பா, இது செஞ்சால் மட்டும்தாங்க ஊழியம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய டிஃபிகல்ட்டான டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் நான் தைரியமாக சொல்லிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, நான் என் வாழ்க்கையில் ரொம்ப கடினமான முடிவுகளை எடுத்ததுனால நான் உங்கள்கிட்ட தைரியமாக பேசி கொண்டிருக்கிறேன். நிறைய விஷயங்களை நம்ம இழக்க வேண்டியது இருக்கும், நிறைய நண்பர்களை இழக்க வேண்டியது இருக்கும், ஈவன் நம்மளுக்கு நெருக்கமானவர்களை, உறவினர்களை இழக்க வேண்டியது இருக்கும். ஆனாலும் அவன் சொல்கிறாரு, ஏசப்பா சொன்ன ஒரு விஷயம் தானே, எல்லாவற்றையும் விட்டுட்டு என்னை பின்பற்றினா உன்னால் பின்பற்ற முடியாதுப்பா. ஆபிரகாம்கிட்ட ஈசாக்கே கேட்டுட்டார், ஈசாக்கே விட்டுருப்பா நீ வேணாம். இந்த ஒரு மனநிலைமைக்கு நம்ம வந்தால் மட்டும்தான் இயேசுவை ஃபாலோ பண்ண முடியும், நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு போக முடியும். இல்லை என்றால் இந்த சிலுவைக்கு மேலே இன்னொரு பாரத்தை வச்சோன்னா நம்மளால் சுமக்க முடியாதுங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், யார் யாரெல்லாம் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவின் பின்னாடி வருகிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் சரியான காலத்தில், நேர்த்தியான நேரத்தில் நீங்கள் கேட்காமலே செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் மத்தேயுவில் அழகாக சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வாழ்க்கையில் நம்ம உருவாக்கப்பட்டதற்கான ஒரே ஒரு நோக்கம் அவரை பின்பற்றுவதற்காக தான். அவர் நமக்கு வாழ்க்கையில் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பது தான் அவர் நம்மை உருவாக்குனதற்கான நோக்கம். எனவே இந்த திட்டத்தை புரிந்து கொள்ளலாம் நம்ம உட்காரணும். உட்கார்ந்தால் திட்டம் தெரியும், திட்டம் தெரிந்த பிறகு நம்ம புறப்பட்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. இதை நம்ம செய்வோம். அதிகமாக எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனம் என்னென்னா, யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும், நிறையா இருக்கும். என்னுடைய ஒரு ஆசை, இதெல்லாம் கிறிஸ்தவ கண்டென்ட்ஸ் நிறையா நம்ம அதில் போடணும். அண்ணா யூடியூப் சேனலில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு, சாங்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிறிஸ்டியன் கண்டென்ட்டை நம்ம உலகத்தில் நம்ம உள்ளே கொண்டு போகணுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் முடிந்த அளவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் எப்படியாவது உங்களுடைய திட்டங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டு நிறைவேற்றி கொண்டே இருப்போம். இந்த உலகம், இருளாக இருக்கிற உலகம் வெளிச்சமாய் மாறும். ஹல்லேலூயா. ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரண இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். எப்போது தெரியுமா? இயேசு வந்தபோது. ஹல்லேலூயா. நம்மளாம் இயேசுவை சுமந்து கொண்டு போகிறவர்கள். அண்ணா கொடுத்த மெசேஜில் கிருபையை பெற்றவளே. அப்போது நம்ம இயேசுவை பெற்று நம்ம போகணும், இயேசுவோடு நம்ம போகணும். அதை பிரதிபலிக்கும் போது தான் இந்த இருள் மாறும், இந்த ஈவில் அது குட்டாக மாறும். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டோட ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம திரும்பி போவோம். நம்ம எத்தனையோ மெசேஜஸ் கேட்டிருக்கோம்ல, எவ்வளோ வார்த்தைகள் நம்ம கேட்டிருக்கோம்ல. இன்றைக்கும் கேட்குறது, ஆண்டவரே நான் கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அட்லீஸ்ட் நீங்கள் கேட்டதில் ஒரு 5% 30% 1 30 60 100 இருக்குது, 30வது நான் பலன் கொடுக்கணும் ஆண்டவரே. கேட்போமா? இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் யார்கிட்டங்க பேச முடியும்? இன்றைக்கி உங்களுக்கு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பாரத்தை உங்கள் குழந்தைகள்கிட்ட தான் நீங்கள் சொல்ல முடியும், உங்கள் பிளான்ஸை உங்கள் குழந்தைகள்கிட்ட தான் சொல்ல முடியும். ஆண்டவர் சாமுவேலுடைய டைமில் யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு அவருக்கு முடியலை. அவருடைய திட்டங்களை சொல்வதற்கும் அவருடைய மனபாரங்களை சொல்வதற்கும் ஒரு மனிதனும் இல்லை. ஒரு சின்ன சாமுவேலை போய் சூஸ் பண்ணுறாரு. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு சாமுவேலே அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு, உங்களுடைய பாரத்தை ஷேர் பண்ணுறதுக்கு நான் இருக்கிறேன் ஆண்டவரே. சிலுவையை, நீர் கொடுத்த சிலுவையை சுமந்து நான் வருகிறேன் ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க. ஏசாயா சொன்னது போல் சொல்லுவோமா? ஹியர் ஐ ஆம், இதோ நான் இருக்கிறேன்ப்பா உங்களுடைய சிலுவை சுமப்பதற்கு, நீங்கள் என் வாழ்க்கையில் வைத்த சிலுவை சுமப்பதற்கு நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க, என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். இனிமேல் ஒரு வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும் ஆண்டவரே. இது வரைக்கும் ஏதோ ஒரு மனிதனுக்காக ஓடினேன் ஆண்டவர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே வந்திருக்கிற யாருமே இந்த சர்ச்சை சார்ந்தவங்க கிடையாது. நானும் சரி, அண்ணாவும் சரி, இல்லை எல்லாமே இன்னொரு சர்ச்லேருந்து நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் பிரித்து கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏனென்றால் நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்ச பிளானை நிறைவேற்றுவதற்காக. நீங்கள் இருந்த இடத்துலையே இருந்திருந்தீங்கன்னா உங்களால் தேவ திட்டத்தை செஞ்சுருக்க முடியாது. அவர் நம்மை பிரித்து கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, அவருடைய பிளானை நம்ம மூலமாக நிறைவேற்றுவதற்காக. ஹல்லேலூயா. இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே பாரமான சுமைகளை, ஆண்டவரே வேறு யாருக்கும் நான் சுமை சுமந்துட்டு இருந்தேன் ஆண்டவரே, வேறு யாரையோட ஒரு பாரத்தையும் நான் தூக்கி சுமந்துட்டு இருந்தேன், வேறொருத்தவங்களுடைய சிலுவையை நான் சுமந்து கொண்டிருந்தேன். இன்றைக்கி நீங்கள் எனக்கு வைத்திருக்கிற சிலுவையை இனிமேல் நான் தூக்கி செல்ல போகிறேன் ஆண்டவரே. அது என்னங்கிறத நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எபேசியரில் ஒரு வசனம் இருக்கிறது, ஒவ்வொருவரும் மனம் புதிதாகணுமா, ஒவ்வொரு நாளும் மனம் புதிதாகணும். சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும். ஹல்லேலூயா.
காலம் குறைவாக இருப்பதனால இன்றைக்கே நம்மளுடைய தேவன் நம் வாழ்க்கையில் என்ன திட்டம் சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை புரிந்து வேகமாக செயல்படுவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம தாமதிக்க ஏதோ ஒருத்தரை நம்ம இழந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, இனிமேல் நான் தாமதம் பண்ணேன் ஆண்டவரே, இனிமேலும் நான் தாமதம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தை புரிந்து அது எதுவாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் ஓடுகிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தருகிறேன், எங்களை அர்ப்பணிக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான செய்தியை கேட்டோம்ல. தவறு செய்கிறதுக்கு தீவிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நன்மை செய்கிற நாமும் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. சிலுவை சுமக்க வேண்டிய ஆட்கள் நம்ம, ஆனால் பாரமான சுமையை சுமந்து கொண்டு சென்று கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. அது எப்படின்னா, நீங்கள் நிறைய அந்த பிஜேபி அவர்களெல்லாம் செய்கிற காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன 13 வயசுலேருந்து 12 வயசு 13 வயசு ஆட்களை தான் ட்ரைனிங்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் நாம் 13 வயசு இன்னும் குழந்தையாகவே யோசிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், உட்காந்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். நைஜீரியாலேயும் ஏதோ ஒரு நீக்ரோ கண்ட்ரீஸில் குழந்தை திருமணத்தை எதிர்த்து கவர்மெண்ட் சட்டம் போட்டு 18 வயசு ஆனால் தான் பெண்களுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. சட்டத்தை எதிர்த்து ஆண்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிருக்காங்க. இல்லை, நம்ம குழந்தைகளை தான் என்ன பண்ணுவோம், திருமணம் பண்ணணும். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உலகம் போயிட்டு இருக்கு. நம்ம சாதாரணமாக ஏதோ சபைக்கு வரோம், பைபிள் வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை, நம்ம ஏதாவது தீவிரமாக ஒரு காரியத்தை செய்யணும். தீவிரவாதியாக இருக்கணும். நம்ம அதுதான் விஷயம். ஆண்டவருக்குள்ளாய் தீவிரவாதியாக இருக்கணும். அதாவது எங்களை கொடுத்து பார்க்கலாம். சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும், நீரிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும், நீரிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும், உன்னையே ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்கிறலாம், பேப்புகள் எல்லாமே இயேசுவின் நாமத்திலே, பேப்புகள் எல்லாமே இயேசுவின் நாமத்திலே, கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே, கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே, உன்னையே ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்கிறலாம். ஹல்லேலூயா. பாவை சோதரிக்கிறோம்.
அதுக்கு நம்முடைய தயவு ஆண்டவர் எங்களோடு கூட இருந்திருக்காங்க. நன்றி. அதனால் அருமையான செய்தியை கேட்டு திரும்ப கொடுத்தீங்களப்பா. ஆண்டவர் தீயவர்கள் தீமைகளை செய்பவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அப்பா. ஆண்டவரை துதிக்கிறோம், தீவிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர். நாங்களோ அப்பா அவங்க சோதரிக்கிறோம் ஆண்டவர், நிர்விசாரமாய் நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா. அவங்க சோதரிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரை துதிக்கிற உமக்காய் இன்னும் அதிகமாய் ஓட, உமக்காய் இன்னும் எழுந்து பிரகாசிக்க கிருபை கொடுப்பீராக. ஆண்டவருக்கு வந்த சனங்களை அவர்களுக்கு கருத்து ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களோடு கூட கிருபை இருக்கட்டும், தயவு இருக்கட்டும். இதை பொறுப்பட்டுகளை காத்துக்கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கும் வரை ஆண்டவரே, இந்த வாரத்தில் வேற எந்த ஆண்டவரை துதிக்கிற ஆண்டவரை நாங்கள் உங்களுடைய ஊழியை செய்தால் உங்கள் கிருபை தயவாண்டவரை எங்களோடு கூட இருக்கட்டும். காத்துக்கொள்ளுங்க, வேலைப்படுத்துங்க. இப்போ இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாமமே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி அழிவுக்கு விலக்கி கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் வயது திரும்ப வாரவழியில் போனாலும் கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்மே கிருபையாய் இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடப்படுகிறது என்பதே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் சமாதானமும் அனைவரோடு கூட இருப்பார். ஆமென்.